வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். லேட் மேரேஜ் இதை பற்றி ஒரு பதிவு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க. எப்படி லேட் மேரேஜ் ஏன் நடக்குது, இதுக்கான விதிகள் என்ன, நாங்கள் எங்கள் ஜாதகத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த பதிவு இதோட இந்த இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணி ஒரு பதிவாக நான் போட்டிருப்பேன். ஆனால் இதுக்குன்னு ஒரு பதிவு தனியாக போடலை. அதனால் தாமத திருமணம், லேட் மேரேஜுக்கான விதி என்ன, எப்படி உங்கள் ஜாதகத்தில் அது இருக்கும், அந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல லேட்டு, தாமதம் அப்படின்னால யார் காரணம்னா 9 கிரகத்தில் சனீஸ்வரன் தான் 9 கிரகத்தில் தாமதத்தை குறிக்கக்கூடிய கிரகம். தடை செய்யக்கூடியவர் யாருன்னா கேது. சனி தடை பண்ண மாட்டார், தாமதம் மட்டும் பண்ணுவார். இன்னைக்கு கிடைக்கிறத ஒரு 2 வருஷம் கழிச்சு கொடுப்பாரு. ஏன்னா சனிக்கு பேரே மந்தன், மெதுவாக நகர்பவன். எல்லா கிரகங்களும் வேகமாக சுற்றிட்டு வந்துடும். சனிக்கு மட்டும் ஒரு ராசி கட்டத்திலிருந்து கடக்கிறதுக்கு 2.5 வருடங்கள் ஆகும். சில சூழ்நிலையில் ஒரு விருச்சிகத்தில் சனி இருக்கும் போதில் 3 வருஷம் எடுத்துக்கிட்டார் கடக்கிறதுக்கு. அப்படி கொஞ்சம் மந்தமாக லேட்டாக கடக்கிற ஒரு கிரகம் அந்த சனி. அந்த சனீஸ்வரன் உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது முதல்ல 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருந்தால், லக்னத்தில் இருந்தால் சிலருக்கு இளமையில் திருமணம் நடந்துடும். 22, 21 கூட நடக்கும். அது இளமையில் திருமணம் பண்ணிட்டா தப்பே பண்ணாது. 25, 27 ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணுவோன்னா 32, 34, 36 இப்படி இழுத்துட்டு போயிடும். ஒன்றா இளமையில் திருமணம் பண்ணால் காம்ப்ரமைஸ் ஆகி போயிடும் கிரகம். 22, 23 எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஜாதகத்தில் இந்த சனி தாமதப்படுத்துகிறவங்கெல்லாம் இளமையில் திருமணம் பண்ணவங்க தப்பிச்சிட்டாங்க. இளமையில்னா ரொம்ப இளமையில், ஒரு ஆணுக்கு 25னா அவங்க ஒரு 22, 23 அப்படி பண்ணவங்களாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இது பொது விதி என்னன்னா, இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நாங்கள் செட்டில் ஆகணும், ஜெயிக்கணும், முன்னேறணும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுங்கிற விதி அமைப்பில் எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். அப்போ லேட் மேரேஜுங்கிறது இயற்கையாகவே ஆயிடுச்சு. ஆனால் இதுலேயும் லேட் பண்ணுறதுக்கான கிரகம் இருக்கான்னா இந்த அமைப்பு தான். லேட்டுக்கான கிரகம் சனி, தாமதத்துக்கான கிரகம். அப்போ லக்னத்தில் 2ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில், 12ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில், இந்த இடங்கள்ல எல்லாம் சனி இருந்ததுன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். இதில் ரொம்ப லேட் பண்ணுறது எதுனால, 5ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணுறக்குள்ள போதும்னு ஆயிரும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருந்தால் 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 2, 7, 11 தான் திருமண பாவகம். இந்த 5ல் இருக்கிற சனி இந்த இடத்த பூரா பார்ப்பார். இவங்களுக்கெல்லாம் பாருங்க திருமணம் பண்ணுறக்குள்ள போதும்னு ஆயிரும். தேடி பொருத்தமே இல்லைனாலும் பரவாயில்ல, பொண்ணை கொடுத்தா சரி கட்டிட்டு வந்தாருன்னு கட்டி வந்துடுவாங்க. இதையும் நம்ம பார்க்கலாம். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கும். சனியும் சுக்கிரனும் பார்த்துக்கிட்டாலும் சரி, திருமணத்தை பண்ணி வச்சுட்டா வாழ்க்கையில் போராடி மேலே வர்ற ஸ்டேஜை கொடுத்துருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகத்தை பார்த்த உடனே சார் திருமணம் லேட்டா, இல்லை திருமண வாழ்க்கையில் கசப்பா, இல்லை திருமண வாழ்க்கையில் போராட்டம் இருக்கான்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்கள் கேட்கணும். அப்படின்னா யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் 95% மேல் திருமண வாழ்க்கையில் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை என்று சொல்லலாம். யாராவது இந்த கிரகச்சேர்க்கை செவ்வாய் சனியோ இருந்து பார்த்துக்கிட்டா, வெளிநாட்டில் இருக்காங்க, அவர் தூரதேசத்தில் இருக்காரு, அவர் ஒரு பக்கம் வேலை பார்க்குறாரு, நான் ஒரு பக்கம் வேலை பார்க்குறேன், 2 பேர்த்துக்கு பேசிக்கிறதுக்கே நேரம் குறைவுனா அவங்க லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப அந்யூன்யமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு போயிட்டு இருந்தேன்னா அவங்க வாழ்க்கையில் கசப்பு வருது. இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் அவ்வளோ. அதான் ஏற்கனவே நான் யுத்த கிரகம்னு சொல்லியிருக்கேன். செவ்வாயும் சனி, செவ்வாய் சனியோட ப்ளஸ்ஸும் இருக்குது. செவ்வாய் சனி சேராமல் நீங்கள் கனரக வாகனங்களை இயக்கவே முடியாது, மெக்கானிக்கல் ஃபீல்டில் ஜெயிக்கவே முடியாது, யூனிஃபார்ம் சர்வீஸில் வரவே முடியாது,
போலீஸு, மிலிட்ரி இதெல்லாம் வரவே முடியாது. டாக்டர்ஸ் அவங்களும் யூனிஃபார்ம் தான். இதில் யூனிஃபார்ம் சர்வீஸ்னு ஒரு ஒரு விஷயம் வருதுனாலே செவ்வாய் சனி பலமாக இருக்கும். அவங்களுக்கு கணவன் மனைவி சந்திக்கிறக்கே நேரம் குறைவு. நாங்கள் 2 மணி நேரம் தான் டெய்லி பார்த்துக்க முடியும் அப்படின்னா அவங்க லைஃப்பை பிரச்சனை பண்ணாது. ஏன்னா சந்திக்க விட்டால் தானே சண்டை வரும். இல்லைன்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போது தாமதத்தை கொடுக்கின்ற கிரகம் இருக்கான்னு பாருங்க. ஒரு ஜாதகத்தில் சனி, சுக்கிரன், சனி சந்திரன், சனி செவ்வாய், சனி 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், 5ஆம் பாவம் லக்னத்தில் இவங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா 10ஆம் பாவம் இங்கெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் திருமணத்தில் அந்த தடை பண்ணாது, தாமதப்படுது. அப்போ இந்த தாமதம் இல்லாமல் போகணும்னா ஜாதகத்தை மேட்ச் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக கொண்டு போய் அந்த ஜாதக ரீதியாக எப்போ திருமணம் நடக்கும், என்ன தோஷம் இருக்குது, எதை சரி பண்ணிக்கலாம், எந்த இறை வழிபாடு பண்ணால் சரியாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் நான் 3 தடவை பக்கம் திருமணம் சேரியெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, நான் பண்ணாத பரிகாரமே இல்லை சார், திருமணம் குதிரை கொம்பாக இருக்குது, நான் நிறைய போய் பரிகாரங்கள் எல்லா கோயிலையும் பண்ணிட்டேன், நான்லாம் 3 தடவை போய் இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்ட சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பரிகாரம் பண்ணேன் சார், அதெல்லாம் 3 தடவை பண்ணிட்டேன் சார், நான் பண்ணாத பரிகாரமே இல்லை சார். சனிக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணணும். சனி பிரீத்தின்னு ஒன்று இருக்குது. சனி பிரீத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன சார்? பிரீத்தி அப்படின்னா என்னென்னா அந்த கிரகத்தை, அந்த தெய்வத்தை நாம் குளிர்விப்பது, சந்தோஷப்படுத்துவது. எப்போ சந்தோஷப்படும் ஒரு தெய்வம்? உங்களை ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு எப்படி இருக்குது மனசு? ஆஹா சூப்பர்ப்பா, வாப்பா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி தெய்வங்கள் உங்களுக்கு உங்கள் தோஷத்தை குறைத்து கொண்டு மன நிம்மதியோடு உங்களுக்கு ஏதாவது அவங்க ஆத்மார்த்தமாக உங்களுக்கு நான் கிரக தோஷங்களெல்லாம் விளக்கிக்கிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னா சகஸ்கரநாம அர்ச்சனை, சகஸ்கரம் 1008 நாமாவளிகளில் அந்த கிரகத்துக்கோ அந்த தெய்வத்துக்கோ ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது அவர்கள் மனம் குளிர்ந்து அந்த தோஷத்தை குறைத்து கொள்கிறார்கள் என்பது என் ஆய்வின் கண்ட உண்மை. நான் அதனால தான் எங்கேயாவது கிளைண்ட் போனாங்கன்னா சகஸ்கரநாம அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். நான் மேக்சிமம் பெரிய பரிகாரங்கள் சொல்கிறதில்லை யாருக்குமே. ஏன்னா எளிமையான பரிகாரங்களை சொல்லி பழகி அதில் நிறைய சக்ஸஸ் கொண்டு வந்தாச்சு. அதனால் சிம்பிளான ரெமெடிஸ் மேக்சிமம் கொடுப்பேன். முடியாத ரொம்ப கிரிட்டிக்கல் சார், ரொம்ப பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குன்னா கொஞ்சம் ஒரு அடுத்த கட்ட பரிகாரத்துக்கு நம்ம பரிந்துரை பண்ணுவோம். அதுவும் நீங்கள் தான் போய் பண்ணிக்கணும். நாம் அவங்க போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கன்னு அதையும் நான் சொல்ல மாட்டேன் யாருக்குமே. நீங்களாக அந்த வழிமுறை சொல்லிடுவோம், அதை நீங்களாக போய் பார்த்து அதுக்கு தகுந்த வெற்றிகளை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். அப்போ சனி பிரீத்தி அப்படின்னா எங்கே சார் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல சனி பகவானால் உங்கள் ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா சனிக்கு முக்கியமான ஸ்தலங்களை எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து பரிகாரங்கள் பண்ணலாம். சனிக்கான பரிகார ஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதில் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, செவ்வாய் சனி சேர்ந்துருந்தால் கூட அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா ஒரு வெற்றி 100% கிடைக்கும். அப்போ சனி பகவானின் நிலை, ஏதோ குரு பார்வை இருக்கா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் உங்களுடைய 7ஆம் பாவகம் சுக்கிரன், ஆணாக இருந்தால் சுக்கிரன், பெண்ணாக இருந்தால் செவ்வாய், இந்த நிலைகளையும் அறிந்து நீங்கள் செயல்பட தொடங்கினா அந்த திருமணத்தில் லேட்டாக இருக்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சில ரெமெடிஸால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போய் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு சுமூகமாகவும் சுபமாகவும் வாழ முடியும். இந்த லேட் மேரேஜ் ஆகி பதிவு பார்த்துட்டு இருப்பீங்களே யாராவது, அவங்களுக்கெல்லாம் விரைவில் திருமணம் நடக்கணும்னு சொல்லி மகாபிரியவரையும் வாராதியும் வேண்டி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.